சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம பைரவி ஆறுமுகத்தை நம்புறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுமுகத்துக்கு வாயாலே எல்லாத்தையுமே கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் குடிச்சது உண்மைதான், ஆனால் இங்கே நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது, இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்பவே நம்ம பைரவி புரிஞ்சுக்கிறாங்க, இது வள்ளியோட வேலை தான். ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்காக தான் இப்படி பொய்யான கேஸை கொடுத்துருக்கா, நீ வள்ளியை விசாரி அப்படின்னு சொல்லி சஞ்சய் கிட்டேயே நம்ம பைரவி சொல்றாங்க. ஆனா இந்த அன்னபூர்ணி மட்டும் ஆறுமுகத்தை நம்பவே மாட்டேங்குது. இவன் தப்பு பண்ணியிருப்பான், ஏற்கனவே சண்டைக்கு போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணா, குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணா, ஆனால் அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவன் மீறிட்டான் அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்தை இந்த அன்னபூர்ணி நம்பவே மாட்டேங்குது. கூடவே சேர்ந்து இந்த மகாவும் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கு அன்னபூர்ணிய. ஆனால் நம்ம பைரவி மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் இந்த தப்பை பண்ணியிருக்கவே மாட்டான் அப்படின்னு உறுதியாக நம்புகிறாங்க. சஞ்சய் கிட்டேயே போய் நீ பார்த்தீங்கன்னா அந்த வள்ளியை மெடிக்கல் டெஸ்ட் எடு, மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாவே தெரிஞ்சு போயிடும் உண்மை என்னான்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ சஞ்சய் அச்சோச்சோ மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தால் நம்ம பண்ண பிளான் எல்லாமே சொதப்பிடுமே, அது இல்லாமல் எப்படி ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இங்கே வீட்டுக்கு வந்த உடனே அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா நடந்ததே நினச்சி ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க. அங்கேயும் போயிட்டு இந்த மகா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பைரவி ஆறுமுகத்தை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அதை பார்க்குற அன்னபூர்ணி கோவமா இங்கே எங்கடா வந்த, இன்னும் இருக்காளா செத்துட்டாளான்னு பார்க்க வந்தியா, இதுக்கப்புறம் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு ஒரே போட்டுடுறாங்க. நம்ம ஆறுமுகம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.